إسلامنا هدية من ربنا الرحمن. إسلامنا بنوره أضاءت الأكوان. إسلامنا في هديه همومنا تزاح. إسلامنا كواحة عبيرها قد فاح. வாழ்வா சாவா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஒரு நன்மையான காரியம் செய்யவும் மேலா, ஒரு பாவத்திலிருந்து ஒதுங்கவும் மேலா. நிச்சயமாக சத்தியமாக இது ரெண்டுக்கும் அல்லாஹ்வோட உதவி தேவை. சகோதரர்களே, இன்றைக்கு கொஞ்சம் சிகரெட்டை பற்றி பேசுவோம். இந்த சிகரெட், எஸ், 100 பேர் குடித்தா 50 பேர் கன்ஃபார்ம் மவுத்தாகிறேன். நான் சொல்லல, டிபார்ட்மெண்ட் சொல்லுது. கிட்டத்தட்ட 20-23 ஒவ்வொரு வருஷமும் மவுத்தாகிறாங்க. நான் சொல்லல, டிபார்ட்மெண்ட் சொல்லுது. சகோதரர்களே, சிகரெட்னு சொல்கிறது சாதாரண விஷயம் அல்ல. சிகரெட் விற்கிறது ஹராம், சிகரெட் வாங்கிறது ஹராம், சிகரெட் குடிக்கிறது ஹராம், சிகரெட்டை வாங்கி கொண்டு போயிட்டு கொடுக்கறதும் ஹராம். சிகரெட் குடிச்சு கொண்டு இருக்கிறார் ஒரு ஆள், அவர் கிட்ட இருக்கிறது இருக்கலையா, ஹராம் ஹராம் ஹராம். சிகரெட் ஒருவர் குடித்து கொண்டு இருக்கும் பொழுது அவரோட பக்கத்தில் அமர்ந்திருக்கிறது ஹராம். ஏன் தெரியுமா? நீங்கள் சிகரெட் குடிக்கல, அவர் சிகரெட் குடிக்கிறதுக்கு நீங்கள் அனுமதிச்சிட்டீங்க, ஆமோதிச்சிட்டீங்க, அங்கீகரிச்சிட்டீங்க. ஆகவே நீங்கள் குடிங்க, நாங்கள் குடிக்க மாட்டோம், பாவம் செய்யுங்கன்னு சொல்லிட்டீங்க. ஈமான்ட கடைசி கட்டம் என்ன? தவற கையால் தடுத்து மாற்றணும், வாயால் சொல்லி திருத்தணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் மனசால வெறுத்த அந்த இடத்துட்டு போகணும். ஈமான்ட கடைசி கட்டம். நண்பன்டா குடிக்கிறான் இல்லையா, அதுக்காக இவன் கிட்ட நிற்கிறது இருக்கு இல்லையா, மார்க்கம் தெளிவாக சொல்கிறது, பாவம் நடக்கிற இடத்துல நான் நின்றா இவன்ட கடைசி கட்டம் இவன்கிட்ட இல்லை. இவன் குடிக்கிறதுனால அவன் குடித்த பாவத்தை இவன் தேடிக்கொண்டு விட்டான். 100 பேர் குடிச்சு 50 பேர் சாகணும்னு சொன்னால் இந்த வியாபாரம் எப்படியா கொண்ட வியாபாரம் தெரியுமா? இந்த சிகரெட் விற்கக்கூடியவர்கள் கொலை செய்தவர்கள். ஹஸ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்துக்கு நஞ்சு ஊட்டியவர்கள் இவர்கள். தீவிரமான ஹராம் இது, சாதாரண ஹராம் இல்லை, கொலை செஞ்ச ஹராம். ஹராத்தை வித்த பாவம் மட்டும் இல்லை, சமூகத்தை கொலை செஞ்சவர். இவருடைய கடையில் ஒரு 100 பேர் வாங்கினாங்கண்டா 50 பேர் இந்த நோயால் மவுத்தாகிறது கன்ஃபார்ம். சாதாரண நோய் இல்லை, இது புதுனமான நோய், பொல்லாத நோய் இது. சகோதரர்களை விளங்கிக்கோங்க. ஒரு 14 வயசு பொடியன் இருமுனார், ஒரு இருமுனதோட சளி வந்துட்டு, இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்கிற புள்ள கக்கிட்டான், நெஞ்சு சளி, காஞ்ச சளின்னு சொல்லி டாக்டர்கிட்ட கொண்டு போயிட்டு பேரண்ட்ஸ் பார்த்தாங்க. டாக்டர் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பிட்டாரு. ரிப்போர்ட் வந்துச்சு என்ன தெரியுமா? 14 வயசு பொடியண்ட லங்ஸில் கேன்சர், நுரையீரலில் புற்றுநோய். காரணம் யாரு? வாப்பா வீட்டில் குடித்த சிகரெட். வாப்பா வீட்டில் குடித்த சிகரெட் 14 வயசு மகனுக்கு புற்றுநோய் நெஞ்சில். வாப்பா தலையில் கையை வைக்கிறாரு, உம்ரா போகிறாரு, சதக்கா கொடுக்குறாரு, குர்பான் கொடுக்குறாரு, இந்தியாவுக்கு போயிட்டு மகனை ட்ரீட்மெண்ட் செய்கிறாரு, சொத்தை விற்று கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி மகனோடையே இருந்து ட்ரீட்மெண்ட் செய்கிறாரு. அந்த பொடியன் மெலிஞ்சி சுருங்கி உடம்புல உள்ள முடிகள்லாம் முதிர்ந்து உடம்புக்குள்ளால டியூபை போட்டு அப்படி சுருங்கி மவுத்தாகிறத கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறாரு. அந்த பொடியன் வருத்தத்தில் எப்படி அழுவான் தெரியுமா? டெடா பெயினிங், டெடா டெடா டோன்ட் ஸ்மோக், டெடா பெயினிங், டெடாண்டுவான். நம்ம வருத்தம் தாங்கியலாத கட்டத்தில் கடைசி நேரம் ஆகக்கூடிய நேரத்தில் என்ன சொல்கிறான் பாருங்கோ. தமிழில் மீனிங் என்ன? வாப்பா வலிக்குது, வாப்பா வாப்பா சிகரெட் குடிக்காதீங்க வாப்பாண்ட போக்கல. வாப்பா தலையை அந்த கட்டில், அந்த மகன் படுத்திக்கிற கட்டில் தலையை அடித்து சொல்லுவாராம், மகன் ஐ டோன்ட் ஸ்மோக், ஐ ஸ்டாப் ஸ்மோக்கிங் பாபா, டோன்ட் வரி, யூ வில் பி ஆல் ரைட்னு பொய்ய சொல்லுவார். ஓ யூ வில் பி ஆல் ரைட். அப்படி மௌத்தாகிற மகன். வாப்பா மகனை கொலை செஞ்சிட்டாரு. அல்லாஹ் மன்னிக்கணும் வாப்பாவின் மகன். சிகரெட் குடிக்கிறவர் கிட்ட இருக்கிறது ஹராமான்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா?
அப்படி ஹராமா ஹேலுமான்னு கேட்குறீங்களா? கடையில் வாரவரோட உட்காந்து கொண்டு இருக்கிறீங்க, அவர் சிகரெட் குடிக்கிறாரு, பக்கத்தில் இருக்கிறீங்க. உங்களோட காரில் அவர் சிகரெட் குடிக்கிறார், நீங்கள் அவரோட பயணம் போகிறீங்க. ஆட்டோவில் உட்காந்து சிகரெட் குடிக்கிறாரு, ஹோட்டலில் உட்காந்து சிகரெட் குடிக்கிறாரு. நண்பர் தானே, கதைச்சு கொண்டு இருக்க போல கையில் சாப்பாடு முடிஞ்ச பிறகு உட்காந்து சிகரெட் குடிக்கிறாரு, அவரோட நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீங்களா? சிகரெட் குடிக்கிறவரோடு இருந்ததுனால 6 லட்சம் பேர் இலங்கையில் இறந்திருக்கிறாங்க, மௌத்தாக இருக்கிறாங்க, செத்து போயிட்டாங்க. மார்க்கம் பெரிய ஒரு கேள்வியோடு கேட்குது. என்ன கேள்வி தெரியுமா? போட்டிருக்கி குடிச்சா சாகுவீங்க, தெளிவாக போட்டிருக்கி. உலமாக்களுடைய கருத்து, தெளிவான கருத்து என்ன? சூசைட் பண்ணா, தற்கொலை செஞ்சா நரகவாதி, இவருக்கு சொர்க்கம் இல்லை. இதில் போட்டிருக்கி சாகுவாய், இதை குடிச்சா நீ சாகுவாயின்னு போட்டிருக்கி. இதனால் வார நோயால் மவுத்தாகுனா, சிகரெட் குடிக்கிறதால வார நோயால் ஒரு ஆள் மவுத்தாகுனா கேள்விக்குறி, இவர் சொர்க்கவாதியா நரகவாதியாண்டு. இவர் சூசைட் பண்ணிட்டார். இவருடைய தொழுகையை தொழுவிக்கிற விஷயத்திலும் நிறைய கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கு. மார்க்கத்தில் நிறைய விளக்கங்கள் வெளியாகிட்டு. ஆகவே தெளிவான விஷயம், சிகரெட் ஹராம் ஹராம் ஹராம். சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு வார பொதுவான நோய் உண்டு. என்ன தெரியுமா? சாதாரண நோய் இல்லை, பொதுவாக நிறைய பேருக்கு வர நோய் உண்டு. என்ன நோயின்னு சொன்னால், யூரின் பாஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் அதில் லைட்டாக ரத்தம் வரும். அந்த ரத்தம் வந்ததை கண்டா பயந்துருவான் மனுஷன். ஆனால் வலிக்காது. ஆனால் டாக்டர்கிட்ட போகணும். ஏன்? யூரின் பாஸ் பண்ண போக்கில் ரத்தம் வந்துட்டு டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் என்ன தெரியுமா சொல்லுவார்? ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லுவார். இது எப்படியா வந்து ஸ்கேன் தெரியுமா? எந்த முன் துவாரத்தால் யூரின் பாஸ் பண்ணுறாங்களோ அதே முன் துவாரத்துக்குள்ளால் ஒரு டியூப் போடப்படும். போட்டு என்ன செய்வாங்க? ஸ்கேன் பண்ணுவாங்க. சரியான வருத்தம். அந்த ஸ்கேனில் சொல்லப்படும், உங்களுக்கு சின்ன கட்டி ஒன்று இருக்கு. என்ன கட்டி? டியூம கட்டி, ரத்த கட்டி, என்ன கேன்சர் கட்டி. அப்போ என்ன செய்யணும்? டாக்டர்கிட்ட கேட்பாரு. டாக்டர் சொல்லுவார், இதை சுடணும், இதை சுட்டு இல்லாமாக்கணும். அதே துவாரத்தால் இன்னொரு டியூபை போட்டு என்ன செய்வாங்க? அது சுடுவாங்க. எப்படி வருத்தமாயிக்கும்? யூரின் பாஸ் பண்ணுற பகுதியாலே ஒரு டியூபை போட்டா எப்படி வருத்தமாக இருக்கும்? சாதாரண வருத்தம் அல்ல. ட்ரீட்மெண்ட் செஞ்சு அவங்க சொல்கிறாங்க, உசுறு போயிட்டு வந்துச்சு. சகோதரரே, நண்பர்களே, இந்த சிகரெட்டை கையில் வச்சு கொண்டிருக்க போக்கலை, இந்த பாக்ஸ் இப்படி திறக்க போக்கலை, இது இப்படி எடுக்க போக்கலை, அது இப்படி தட்ட போக்கலை, இது பசந்து கையில் வச்சு இழுக்க போக்கலை, ராஹத். அதே டியூப் போகக்கூடிய நேரத்தில் கதறுவோம். உளுக்கு போயிட்டு அதை கட்டியை சுட்ட போகிறோம். டாக்டர் சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? அந்த கட்டி மரம் வளராமல் இருக்கிறதுக்கு அதுக்குள்ள ஒரு லிக்விட் ஒன்று ஊற்றணும். 6 கிழமைக்கு ஊற்றணும், தொடர்ந்து ஊற்றணும், வாராந்தம் போயிட்டு ஊற்றணும். அது ஒரு கிழமைக்கு ஊற்றுறதுக்கு எவ்வளோ செலவாகும் தெரியுமா? கிட்டத்தட்ட 40-45,000 ரூபாய் இலங்கை மணிக்கு, ஸ்ரீலங்கா சல்லிக்கு செலவாகும். சாதாரண செலவில்லை. ஒவ்வொரு கிழமை போயிட்டு அந்த லிக்விட் ஊற்றணும். இந்த லிக்விட் ஊற்றக்கூடிய நேரத்தில் அந்த புண்ணு மரம் வளராமல், டிவலப் ஆகாமல், அந்த டியூமை கட்டி மரம் வராமல் அதை அடைக்குமாம். 6 கிழமை ஊற்ற போக்கில் படுற பாடு தெரியுமா? அந்த லிக்விடை ஊற்றுனவங்க சொல்கிறாங்க, நரகத்தை காண்ற மாதிரி இருக்கி. நரகத்தை இந்த உலகத்தில் யாரும் கண்டதில்லை. இந்த பாவத்தோடு போயிட்டு மௌத்தான நரகம் தான். ஆனால் சொல்கிறாங்க, என்ன, இந்த லிக்விடை ஊற்றுனா, அந்த ட்ரீட்மெண்ட் செஞ்சுட்டு இந்த லிக்விடை ஊற்றுனா வருத்தத்துக்கு சொல்கிறாங்க, யூரின் பாஸ் பண்ண போக்கில் நரகத்தை காண்ற மாதிரி இருக்கி. அந்த லிக்விடை போட்ட பிறகு கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு பிறகு மரோ லிக்விடை போடணும். போட்டு ஒரு 3 நாளைக்கு நெஞ்சுக்கு கீழே, வயிற்றுல இருந்து முட்டுக்காலுக்கு மேலே வேர்க்கும். அந்த லிக்விட் சரியான சூடு. நடக்க கஷ்டமாகிக்கும், படுக்க ஆகிக்கணும். காலை 5 அவர் 6 அவர் யாராவது அமிக்கிடணும். இது பொதுவாக நிறைய பேருக்கு வருது. வெறுமனே சிகரெட்டால் வருது. சரி, இந்த நோய்க்கு இவர் என்ன செஞ்சிட்டாரு? ட்ரீட்மெண்ட் செஞ்சிட்டார். 6 வாரம் இந்த அவதி முடிச்சு இவருக்கு டாக்டர் சொல்லுவாங்க, 2 வருஷம் மேக்சிமம் சரி வரும். 2 வருஷத்துக்கு பிறகு தாக்கு பிடிக்கும். இல்லாட்டி 2 வருஷத்துக்கு பிறகு மரம் அதே கட்டி மரம் வளரும். மரம் ஆப்ரேட் பண்ணணும். யாரையாவது உடம்பு வீக்காக இருந்துச்சுன்னு சொன்னால், பலவீனமான உடம்பாக இருந்துச்சுன்னு சொன்னேன், என்ன நடக்கும் தெரியுமா? 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் 6 மாதத்தில் மரம் கட்டி வரும். மரோ டியூபை போட்டு மரோ ஆப்ரேட் பண்ணணும். அவதி தாங்கி இல்லாமல் குறிப்பிட்ட காலத்தில் உயிரை இழக்கணும். உயிரை இழக்கிற சாதாரண விஷயம் இல்லை. வசதியாக இருக்கிறேன், வாகனம் இருக்கி, பில்டிங் இருக்கி, பொண்டாட்டி பிள்ளையில நல்லா பார்க்குறேன், பிள்ளைய நல்லா படிக்க வச்சுக்கிறேன். இந்த நோய் வந்தால் ஏண்ட மனைவி 3 நேரம் சாப்பாடை செஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு என்னைய பார்க்க வரணும். ஏண்ட பிள்ளையோட ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு போக இல்லாமல் போகும். ஏண்ட பிள்ளையோட ஒரு நல்ல ஒரு காரியத்துக்கு, அவன்ட பட்டமளிப்பு விழாக்கு எனக்கு போக இல்லாமல் போகும். வேசிவா டெடான்னு கேட்பாங்க. உங்கள் வாப்பா எங்கன்னு கேட்பாங்க. டெடா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாருன்னுவா. என்ன
சோமில்லை, சிகரெட்டால் சோமில்லை. அந்த பொடியனுக்கு கண் வாட்டி உசுரோட நான் இருப்பேன், என் பொடியன் எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் எனக்கு முனுக்கு போகலாம் வைக்கும், அவனுக்கு சரியான ஏக்கம் வைக்கும், என் பாப்பா என் ஃபங்க்ஷனுக்கு இல்லைன்னு. பெண் பாவம் மனைவி உங்களுக்கு சாத்து செஞ்சு வசதியாக வச்சிருந்திருப்பீங்க, பிரயாணம் கூட்டுப்பீங்க, வெளிநாடுகள்லாம் கூட்டு போயிட்டிருப்பீங்க. இந்த சின்ன பழக்கத்தால் நீங்கள் தேடிக்கொள்கிற நோய்க்கு இந்த பெண்மணி ஒரு குறிப்பிட்ட காலம் உங்களுக்கு சாத்து செஞ்சு நீங்கள் கண் முன்னாடி மௌத்தாகிறத பார்த்து அழுந்து இருக்கணும். தேவையா? இது தேவையா? ஏன் இப்படி ஒரு காரியம்? சகோதரர்களே, இது நஞ்சு, இது விளையாட்டு இல்லை, ஃபன் இல்லை, வானம் ஒதுங்கோணும். இதை உடனே நீங்கள் தவறு செய்கிறீங்களா? இதை நீங்கள் ஏலான்னு சொல்கிறீங்களா? யார் இதை விற்று வருமானம் எடுக்கிறீங்களோ உங்களோட வீட்டில் ஒரு நெருப்பு குழியை விட்டுட்டீங்க. பல பேரை கொலை செஞ்சு எடுத்த இந்த ஹராமான சல்லி உங்களோட வீட்டுக்குள்ள ஒரு நெருப்பு குழியை விட்டுட்டீங்க. இது சுற்றி கொண்டே இருக்கும். இது உங்களோட மேலே பத்தும், இல்லாட்டி உங்களோட மனைவி மேலே பத்தும், இல்லாட்டி நீங்கள் விரும்பின உங்கள் பச்சை குழந்தையின் மேலே பத்தும். இது உங்களை பழி வாங்கும். பல பேரை கொலை செஞ்சு சம்பாதிக்கிற இந்த வருமானம் உங்களை சும்மரிக்காது. நிச்சயமாக இது அழிவு ஏற்படும், இழிவான மரணம் ஏற்படும். ஹஸ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுமையில கெஞ்சுவாங்க ரப்பிட்ட, யா உம்மத்தி யா உம்மத்தி யா உம்மத்தின், என் உம்மத்துக்காக வேண்டி சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, அல்லாஹ்ட்ட கெஞ்சக்கூடிய நேரத்தில் இந்த உம்மத்துக்கு நஞ்சு ஊட்டியவர்களே இந்த வியாபாரம் செய்தவர்கள். யார் 20 வயசுக்குள்ள சிகரெட் குடிக்கக்கூடிய பழக்கம் இதை பழவிக்கொண்டார்களோ இவர்கள் 40 வயசுக்குள்ள சாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். 85%. நான் சொல்லல, ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. தாய்மார்களே, குமர் பெண்களே, சிகரெட் குடிக்கிறவங்களை கல்யாணம் முடிக்காதீங்க. அந்த மனுஷன் 40 வயசில் மௌத்தானா உங்கள் மகள் நடு ரோட்டில் கை குழந்தையோட அவள் விதவையாகவும் அந்த பிள்ளைகள் அனாதையாகவும் யார் முடிச்சு கொடுத்தீங்களோ உமா வாப்பா உங்கள் வீட்டில் தான் இதாக இருப்பா உங்கள் மகன். சிகரெட் குடிக்கிறவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுப்பதில்லை. உங்கள் கணவன் சிகரெட் குடிக்கிறாரா? உங்கள் வீட்டில் யாரும் சிகரெட் குடிக்கிறாங்களா? சுஜூத் செய்யுங்க, தஹஜ்ஜத் தொழுங்க, அல்லாட்ட சில புதிய அமல்களை உருவாக்கி குர்ஆனை தொடர்ந்து ஓதி அல்லாட்ட கெஞ்சி கேளுங்க, இவனுடைய உள்ளத்தை மாற்றி தந்துறியா அல்லா, என்னை தவறின் காரணத்தால் எனக்கு இப்படி ஒரு ஆளை நீ சாட்டிட்டியா, நான் உன்ட்ட இஸ்திக்ஃபார் செய்கிறேன், எனக்கு இவரை மாற்றித்தான்னு கேளுங்க. அந்த மனுஷரோட சண்டை பிடிக்க போகாதீங்க. அல்லாஹ் நாடினால் மாற்றம் வரும். அப்படி இல்லைன்னா அல்லாஹ் ஒதுக்கணும்னு சொல்லி சில ஆட்களை ஒதுக்கிடுவான். பேசக்கூடிய இணையம் உங்களை அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் ஒதுக்கிட்டான்டா ஹஸ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட ஹிதாயத்து கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.